Hi, hello, vanakkam, welcome everybody to season 4 episode 21 of Enna Paattu Paada Tamil film music quiz on your favorite Tamil nostalgia channel. இணையத்தில் இருக்கிற ஒரு யூனிக்கான கேம் ஷோ இது, ஒரு ஃபுல்லி ஃபன் லோடட் கேம் ஷோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம தமிழ் திரை இசை பாடல் அடிப்படையில் ஒரு குவிஸ் நடத்திட்டு இருக்கோம். வாரம் 3 கண்டஸ்டன்ஸ் நம்மளோட வர்ச்சுவலாக இணைகிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துட்டு அந்த டாபிக்ல இருக்கிற பாடல்களை தொகுத்து அதில் கேள்விகள் அமைக்கிறோம். கேள்விகள் பல ரூபத்தில் இருக்கும், ஆனால் பதில் எப்போ ஒரு பாடலாக இருக்கும். இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்னன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு அரசரும் மன்னரும், அதாவது கவியரசர் கண்ணதாசன் மற்றும் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், இவங்க 2 பேர் காம்பினேஷன்ல வந்த பாடல்கள் தான் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில கேள்விகளா அமைய போகுது. மெல்லிசை மன்னரும் கவியரசரும் தே ஷேர் அ பர்த்டே, ஜூன் 24th அப்படின்னுட்டு சொல்றாங்க. கவியரசருக்கு அன்னைக்கு தான் பிறந்தநாள், மெல்லிசை மன்னருக்கு அவர் பிறந்தநாளே தெரியாதான். அதனால கவியரசர் என்னோட பர்த்டேயோட நீயும் சேர்ந்துக்கோ, கொண்டாடிக்கோ அப்படி விசு அப்படின்னு சொல்லிட்டாராம். அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு நட்பு இவங்க 2 பேருக்கும். ஸோ அவங்களோட நட்பை கொண்டாடும் விதமாகவும் அவங்களுடைய பிறந்த நாளை ஆனர் பண்ற விதமாகவும் இன்னைக்கு நாம இந்த நிகழ்ச்சியில பார்க்கலாம். இன்னையோட கேட்டகரிஸ் ஆர் ரிலேஷன், அதாவது 2 உறவுகளுக்குள் இருக்கும் ஒரு பாடலாக இந்த கேட்டகரியிலுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். எமோஷன், காதலை தவிர மற்ற எத்தனையோ உணர்ச்சிகள் இருக்கே, அந்த மாதிரி விதவிதமான உணர்ச்சிகளை பிரதிபலிக்கும் பாடல்கள் இந்த கேட்டகரியில. ரெக்ரியேஷன், இது ரெக்ரியேஷன்னா ஃபன், என்டர்டெயின்மெண்ட், ஸோ சிரிப்பு பாடல்கள், என்டர்டெய்னிங் சாங்ஸ், அதெல்லாம் இந்த கேட்டகரியில். அஃபெக்ஷன், அன்பு, காதல், இந்த உணர்ச்சிகளை சொல்லும் பாடல்கள் இந்த கேட்டகரியில். ஆக்குபேஷன், ஒரு வேலை அல்லது ஒரு தொழிலை செய்பவர், அவரை பற்றி அந்த மாதிரி அந்த வேலையை பற்றி வர பாடல்கள் இந்த கேட்டகரியில். கைரேஷன்னா மூவ்மெண்ட், அதாங்க டான்ஸ், ஸோ டான்ஸ் பாடல்கள், ஃபாஸ்ட் பேஸ் உள்ள சாங்ஸ் இந்த கேட்டகரியில். இதுதான் நம்மளுடைய 6 கேட்டகரிஸ். ஒரு கேட்டகரியும் 100, 200, 300 பாயிண்ட்ஸ்ல கொஸ்டின்ஸ் இருக்கு. கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்கு எந்த கேட்டகரியில் கேள்வி வேணும், எத்தனை பாயிண்ட்ஸ்ல வேணும் அப்படின்னு எடுத்து விளையாடலாம். ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ் யாரும் மீட் பண்ணலாம். டுடே வி ஹேவ் பத்மினி, பிரசாத் அண்ட் ரவிச்சந்திரன். ஹலோ, வெல்கம் ஆல் ஆஃப் யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட். முதல் கேள்வி இஸ் ஃபார் பத்மினி. Hello, I'm Padmini Satyanarayanan. I'm a retired professor. I love music so much. I am so passionate about music. Now I have ample time, so ரெண்டும் சேர்த்து நிறைய மியூசிக் கற்றுக்கிறது, தெரிஞ்சுக்கிறது, and புது கைண்ட் ஆஃப் நியூ மியூசிக் எல்லாம் தெரிஞ்சு பாடுறது. That's what I'm doing. It's my hobby now. Happy to be here. Okay, select பண்ணலாம் உங்க क्वेश्चन. Emotion 100. Okay. உங்களுக்கான கேள்வி ஒரு வேர்ட் கிளவுட். ஸோ பாடலுடைய வரி, முதல் அல்லது 2வது வரி உங்களுக்கு திரையில ஜம்பிள்டா தோன்றும். அதுல இருந்து பாட்டு வரியை கண்டுபிடிக்கணும். நீங்க உங்களுக்கான வேர்ட்ஸ் இதுதான். காலை பொழுது ஆலயமாகும், அன்றாடம் நல் மனது. குழுவே இல்லை எனக்கு சுத்தமா. கொண்டாடும் பொழுது எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையில கவியரசருடைய வரிகள்ல வந்த பாடல். மங்கை ஆலயமாகும் மங்கை மனது. அதேதான், அதுதான். அவ்வளவுதான், கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஆலயமாகும் மங்கை மனது, மங்கை மனது அதில் அன்றாடும் படத்துல வந்த பாடல் இது. அந்த பாடல் அந்த படத்தோடைய ஓப்பனிங் சாங் இது. அதுல ஒரு நடிகையா வருவாங்க, அவங்க அந்த செட்டுல பாடுற மாதிரி இந்த காட்சி அமைஞ்சிருக்கும். ஒரு கணவன் குடும்பத்தை நினைச்சு ரொம்ப ஒரு தன் நிறைவோட ஒரு பெண் பாடுற மாதிரியான ஒரு பாடல். 1971 வந்த படம். அரசரும் இணைந்து கிரியேட் பண்ண ஒரு சாங். சுசீலா அம்மாவுடைய அற்புதமான குரல்ல. Padmini, well played with 100 points. And next question is for Prasad. Subramanya Prasad from Dindigul. கலெக்டர் ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறேன். கொஞ்சம் மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் உண்டு. மற்றபடி அதை பத்தி சங்கீதத்தை பத்தி ஒன்றும் ரொம்ப தெரியாது. இருந்தாலும் ஒரு ஆர்வத்துக்காக தான் அதில் கலந்துருக்கேன். தேங்க்யூ சார். உங்க கேள்வி நீங்க இப்போ எடுக்கலாம். எமோஷன் 200. எமோஷன் 200. இது முதல் வரி என்ன? ஸோ பாடலுடைய பல்லவியில இருந்து நான் 3வது 4வது வரியை கொடுத்துருக்கேன். நீங்க முதல் வரியை சொல்லணும். உங்களுக்கான வரிகள் இதுதான். உள்ளவரெல்லாம் நல்லவராவார், இல்லாதவரே பொல்லாதவராம் பூமியிலே. இது எந்த பாடல்ல வரிகள்? நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர்தானா சொல்லுங்கள்,
உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து சொல்லுங்கள். பாட்டு பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்படி டக்குன்னு அடிச்சு தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பாடுறீங்க. என் மகன் படத்துல வந்த பாடல் இது. 74ல வந்த படம். மன்னரும் அரசு காம்பினேஷன்ல டிஎம்எஸ் அவர்கள் குரல்ல வந்து ஒரு பியூட்டிஃபுல் சாங். இது வந்து சிவாஜி கணேசன் ஒரு கொள்ளை கூட்டம் நடத்திட்டு இருப்பாரு, அதோட சேர்ந்து எல்லாரையும் முட்டால் அடிக்கிற மாதிரி ஒரு பாடல். நல்ல அழகான பாடல். ஸோ எஸ், சூப்பர் சார், எக்ஸலென்ட் ஓப்பனிங் அகைன் ஃப்ரம் யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் ரவிச்சந்திரன். ரவிச்சந்திரன், ரிட்டையர்டு பேங்க் எம்ப்ளாயி. சினிமா பாட்டு ரேடியோ கேட்கறது. பாடல் ரசிகன் பழசு புதுசுன்னு இல்லை, மனதில் தங்குற பாட்டுலாம நல்ல பாட்டு தான் எனக்கு. சரி, தேங்க்யூ. உங்க கேள்வி எடுக்கலாம் சார். கடைசியா கிரேஷன் அது. ஆமா, அதுல 100. ஓகே, டான்ஸ் சாங்ஸ் அதுல 100. உங்களுக்கு வந்து ஒரு மிஸ்ஸிங் லெட்டர். ஸோ பாடல் வரியோட முதல் வரியை நான் கொடுத்துருக்கேன், ஆனா அதுல இருக்க வல்லின எழுத்துக்கள் மிஸ்ஸிங்கா இருக்கும். ஸோ அங்கெல்லாம் டேஷ் இருக்கும், மற்ற எழுத்துக்கள்லாம் இருக்கும், வல்லின எழுத்துக்கள்லாம் மிஸ்ஸிங். அதை வச்சு நீங்க பாட்டு என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். உங்களுடைய கொஸ்டின் இதுதான். ஸோ கா சா ட த ப ர இதெல்லாம் கிடையாது, மற்றதெல்லாம் இருக்கு. பட்டத்திராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்குத்தான் என்ன வேண்டும். எஸ், கரெக்டா சொல்லிட்டீங்க. என்ன வேண்டும் ராணி, இது இருந்தா போறோம் இல்லையா, இந்த பாட்டு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா சொல்லிட்டீங்க. சிவந்தவன் படத்துல பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்குத்தான் என எண்ண வேண்டும், நில்லுங்கள். எல்லாரும் சிரமா போட்டு பின்னிருப்பாங்க இந்த பாட்டுல. பிரமாதமான ஒரு பாடல். 67ல வந்த படம் சிவந்தவன். மன்னரும் அரசரும் இணைந்து கிரியேட் பண்ண ஒரு மேஜிக் இது, அலாங் வித் எல்லாரும் சிரியமா. ஸோ சூப்பர் சார், நீங்களும் ஓப்பன் பண்ணுங்க அக்கௌண்ட் வித் 100 பாயிண்ட்ஸ். என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸ்களுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in கிஃப்ட் வவுச்சர் பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. அண்ட் இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும்னா உங்களை பற்றிய டீட்டெயில்ஸ், பேரு, ஊரு, கான்டாக்ட் இதெல்லாம் tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற இடத்துல போய் பதிவு பண்ணீங்கன்னா உங்களை நான் கான்டாக்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. ஓகே, செகண்ட் ரவுண்ட்ல முதல் கேள்வி இஸ் ஃபார் பத்மினி. கைரேஷனே போற 200. ஓகே, இது வந்து ஒரு பாட்டுக்கு பாட்டு எடுத்து, ஸோ பாடல் வரிகளுக்கான ஆல்டர்னேட் வரிகள் நான் கொடுத்துருக்கேன். அதை வச்சு நீங்க பாட்டை கண்டுபிடிக்கணும். இந்த உங்களுக்கான வரிகள் இதுதான். எண்ணினால் போதுமே இவள் மனம் பாடுமே, கட்டி அணைத்தாலோ பேதை உள்ளம் ஆடுமே, காலில் ஒலிக்கும் சலங்கையின் ஓசை நெஞ்சிருக்கும் வரை அவள் செய்யும் பூசை. இது பாடலுடைய வரிகள் மற்றும் படத்தின் பெயர் ரெண்டுத்துக்கும் இதுல ஒரு குழு இருக்கு. நெஞ்சிருக்கும் வரை படத்தோட பெயர். அதுல என்ன பாடம்? எண்ணினால் போதுமே இவள் மனம் பாடுமே. தெரியலையா? எனக்கு நேரம் ஆகி கொண்டிருக்கிறது. இல்ல தெரியல. ஓகே, நான் பாஸ் பண்றேன். பிரசாத் சார், உங்களுக்கு தெரியுமா? தெரியல. ரவிச்சந்திரன் சார், உங்களுக்கு தெரியுமா? நினைத்தால் போதும் பாடுவேன், அனைத்தால் நெஞ்சில் ஆடுவேன், சலங்கை கொஞ்சம் வேளையில் கலங்கும் தன்னை மாற்றுவேன். சூப்பர் சூப்பர், எக்ஸலென்ட். ரொம்ப அழகான பாடல். இந்த படத்துல வந்து நிறைய பேருக்கு தெரியாத பாடல், கொஞ்சம் ரேர் சாங் தான். அந்த படத்துல மற்ற பாட்டு எல்லாம் பெரிய ஹிட்னாலும் இது வந்து எஸ் ஜானகி அம்மாவோட ஒரு பிரில்லியன்ட் சாங். இது ஹம்சானந்தி ராகத்துல போட்டிருந்தாரு மெல்லிசை மன்னர். நீங்க கரெக்டாகவும் ஒரு அழகாகவும் பாடியும் காமிச்சிங்க சார். நெஞ்சிருக்கும் வரைபடத்துல கீதாஞ்சலி அவங்க டான்ஸ் ஆடுற மாதிரியும், முத்துராமன் அவர்கள் கொஞ்சம் இன்ஹிபிரேட்டட் ஸ்டேட்ல அதுக்கு கூட நிக்கிற மாதிரியும் இருக்கும் இந்த பாடல். அழகா கண்டுபிடிச்சிங்க. எக்ஸலன்ட் சார், 200 பாயிண்ட்ஸ். இது வந்து பத்மினிக்கான கேள்வி இல்லையா? ஸோ அடுத்த கேள்வி இஸ் ஃபார் பிரசாத். உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம் சார். ரிலேஷன் 200. ரிலேஷன் 200 பிக்சர் பசில். ஸோ பாடல் வரிகள் ஒரு கார்ட்டூன் ரூபத்தில் உங்களுக்கு தோன்றும். உங்களுக்கான க்ளூ இதுதான். மல்லிகை முல்லை பொன்மொழி கிள்ளை அன்புக்கோர் இல்லை உண்மை போல் இல்லை. அண்ணன் ஒரு கோவில் படத்துல அண்ணனா சிவாஜி கணேசனும் தங்கையா சுமித்ராவும் நடிச்சிருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் நடக்கிற அந்த பாச பிணைப்புக்கான பாடல் இது. டிஎம்எஸ் அவருடைய குரல்ல வந்தது.
ஸோ கரெக்டாக 200 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்க. எக்ஸலண்ட். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் ரவிச்சந்திரன். நீங்கள் எடுக்கலாம் உங்கள் கொஸ்டினை. அந்த கிரேஷன் 300. ஸோ உங்களுக்கானது ஒரு கலக்கல் பாட்டு. ஸோ 2 பாடல் வரிகள் கலந்து நான் பாடியிருக்கேன். அதை கேட்டுட்டு 2 பாட்டையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். 2யும் சொன்னால் தான் பாயிண்ட்ஸு. இதில் பாஸில் மற்றவங்களுக்கு பாயிண்ட்ஸ் போகாது. ஸோ நீங்கள் சொல்லலைன்னா சொல்லலை தான். ஸோ உங்களுக்கான பாடல் வரிகள் இதுதான். கவனமாக கேளுங்க. வெள்ளம் போலே ஓடுவான், வெண்மணல் மேலாடுவான், சீட்டு கட்டு ராணி மாப்பிள்ளை தேடி ஊர்வலம் போனாள் ஒரு நாளில், கானம் கோடி பாடுவான், கண்ணன் என்னை தேடுவான், கண்ணாலே சாடை செய்து கையோடு என்னை கொண்டு கண்ணில் வைத்து நெஞ்சில் வைத்து நான் வளர்த்தேன், போனாள் தோழியின் வயது 60க்கு மேலே. தெரிஞ்சுதா 2 பாடலும்? நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், அது ஒண்ணு. கேட்டவர் எல்லாம் பாடலாம், என் பாட்டுக்கு தாளம் போடலாம். தங்கை. எஸ், சூப்பர். எஸ், 2மே ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டீங்க. 2மே வந்து ஜாலியாக சிவாஜி கணேசன் அவர்கள் ஆடும் பாடல் தான். தங்கை படத்தில் வந்தது கேட்டவர் எல்லாம் பாடலாம், டிஎம்எஸ் அவர்கள் குரல்ல. இன்னொன்று தங்க பதக்கம் படத்தில் வந்த பாடல், அது வந்து டிஎம்எஸ் அண்ட் சுசீலம்மா 2 பேரும் பாடியிருப்பாங்க. மன்னர் அண்ட் அரசருடைய காம்பினேஷனில் அந்த பாட்டு தான். 2யும் பிரில்லியண்டாக கண்டுபிடிச்சிங்க. 300 பாயிண்ட்ஸ் ஃபார் யூ சார். எக்ஸலண்ட். யூ ஹவ் டேக்கன் a குட் லீட். அடுத்த கேள்வி இஸ் ஃபார் பத்மினி. Affection 200. Affection 200 is missing letters. ஸோ பாடல் வரிகள்லேருந்து நான் முதல் வரியை கொடுத்துருக்கேன். அதில் வல்லின எழுத்துக்கள் மிஸ்ஸிங்காக இருக்கும். நீங்கள் பாடல் வரியை கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கான எழுத்துக்கள் இதுதான். மார்கழி, இளம் தென்றலே, கார்மேகமே, இடம் தேடினேனா? ஆமா. மார்கழி பூக்களேவா? மார்கழி பூக்களே, இளம் தென்றலே, கார்மேகமே, இடம் தேடினேன்னு தான் நினைக்கிறேன். என்ன பாட்டு? ஐ மீன் பாடி உங்களுக்கு டியூன் தெரியுமா உங்களுக்கு? நீங்க சால்வ் பண்ணிட்டீங்க, எழுத்துக்களை நீங்க சால்வ் பண்ணிட்டீங்க. பாட்டு தெரியல, டியூன் தெரியல. பாட்டு தெரியல. சரி, நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன், அப்புறம் நீங்க சால்வ் பண்ணுங்க. I mean, since you cracked it, I don't want to not give you points. இது வந்து ஒரு சிவகுமார் ஸ்ரீபிரியா உடைய ஒரு டூயட் சாங். இல்ல தெரியல. சரி, நான் வந்து இது ஆக்சுவலி ஐ டோன்ட் வாண்ட் டு பாஸ் திஸ் ஆல்சோ. ஏன்னா நீங்க ரிவீல் பண்ணிட்டீங்க வார்த்தைகளை, அடுத்தவங்க சும்மா பாட்டு தெரிஞ்சா பாடிடுவாங்க. ஸோ அதனால நான் யாருக்கும் பாயிண்ட் கொடுக்கல. பிரசாத் சாருக்கு டியூன் தெரியுதான்னு கேக்குறேன். உங்களுக்கு தெரியுமா சார்? இல்ல, தெரியல. நானும் வரிதான் கண்டுபிடிச்சேன், டியூன் தெரியல. சார் உங்களுக்கு தெரியுமா? மார்கழி பூக்களே, இளம் தென்றலே, கார்மேகமே, இடம் தேடினேன். எஸ், கரெக்ட் தான். கரெக்டா சொல்லிட்டாரு அவரு. பாயிண்ட்ஸ் கொடுக்கல அவ யாருக்கும். இது வந்து அவன் அவள் அது அப்படிங்கிற படத்துல வந்தது. மார்கழி பூக்களே, இளம் தென்றலே. அழகான பாடல். வாணி ஜெயராம் அவர்களும் TL மகாராஜன் இவங்க 2 பேரும் இணைந்து பாடிய பாடல். 1980 வந்த படம் இது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் பிரசாத். நீங்க உங்க கேள்வி எடுக்கலாம். Affection 300. Affection 300. ஓகே, கலக்கல் பாட்டு. ஸோ 2 டுவெட் பாடல்கள் உங்க கலந்து கேட்க போகுது. நீ 2 பாட்டையும் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான பாடல்கள் இதுதான். பாலுக்குள்ளே வெண்ணெய் உண்டு நான் அறிவேன், மையோடு கொஞ்சம் பொய் பேசும் கண்கள் கையோடு இங்கே கதை சொல்ல வேண்டும், பாவைக்குள்ளே எண்ணம் உண்டு நீ அறிவாய்,
வந்தாய். தெய்வீக பாடல் தாய் சொல்ல கேட்டு திறந்த கண்ணில் பெண் மறைந்து கொண்டால் வெள்ளிச் சங்குகள் துள்ளி எழுந்தன நெஞ்சில் விளையாட. கண்ணுள்ளே போன எண்ணம் எங்கும் பறந்து போகாது. அங்கங்கள் எங்கெங்கோ நாணம் மெல்ல தடை போட. மங்கையரில் மகாராணி மாங்கினி போல் பொன்மேனி எல்லை இல்லா கலைவாணி என் உயிரே யுவராணி. ஓகேவா? கரெக்ட். இன்னொரு பாடல். இரண்டில் ஒன்று நீ என்னிடம் சொல்லு, என்னை விட்டு வேறே யாரு உன்னை தொடுவா. அந்த பாட்டா? சூப்பர். எஸ் எஸ், ரெண்டு கரெக்டா கரெக்ட் பண்ணிட்டீங்க. இரண்டில் ஒன்று நீ சொல்லு ராஜா படத்துல வந்தது, 72ல வந்த படம். இதுல எஸ்பிபியோட இணைந்து பாடியது பி வசந்தா. அப்படின்னு அந்த ஹம்மிங் மாற்றம் பண்ணிருப்பாங்க அவங்க. மன்னரும் அரசரும் இணைந்து கொடுத்த பாடல் ஒண்ணு. இன்னொன்னு மங்கையரில் மகாராணி ராகத்துல அவளுக்கு என்ற ஒரு மனம் படத்துல வந்த பாடல் இது. 71ல வந்து. எஸ், இதுவும் எஸ்பிபியும் பி சுசீலா அம்மாவும் இணைந்து பாடிய பாடல். அழகா கிராக் பண்ணிட்டீங்க ரெண்டையும். So 300 more points for you. Beautiful. And next question is for Ravichandran. உங்களுடைய கேள்வி நீங்க எடுக்கலாம் சார். Relation 300. Relation 300. Okay. Is our music maestro கேள்வி. Congratulations on finding the music maestro question. So இந்த கேள்வியில நீங்க நான் முதல் க்ளூல கொடுத்த உடனே நீங்க இதை கிராக் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு 300 இல்ல 600 பாயிண்ட்ஸ் கிடைக்கும் டபுள் ஆகி. உங்களுக்கு ஒரு க்ளூல கண்டுபிடிக்க முடியலனா யூ கேன் ஆஸ்க் ஃபார் அடிஷனல் க்ளூஸ். ரெண்டாவது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ், மூணாவது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ். அப்பவும் சொல்லலாம் நான் பாஸ் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கான முதல் க்ளூவை நான் இப்போ ரிவீல் பண்ணுறேன். அதுலேயே உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். இட்ஸ் அ பிக்சர். அந்த பாட்டிலேருந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட். இது எந்த பாடல்ல இருந்து வந்த ஸ்க்ரீன்ஷாட்னு சொல்லுங்க. செகண்ட் க்ளூ கொடுத்துடலாமா? ஓகே. இரண்டாவது க்ளூ. இது வந்து பாட்டுக்கு பாட்டு எடுத்து, அதாவது நான் அந்த பாடலுக்கான ஒரு விடுகதை மாதிரி கொடுத்துருக்கேன். தாய் முகத்தின் சாயல் தாயின் முகம் இங்கு நிழலாடுது, தந்தை மனம் வாடுது. தங்கைக்காக படத்துல வந்த பாடல். தாயின் முகம் இங்கு நிழலாடுது, தந்தை முகம் இங்கு உறவாடுது, கோயில் விளக்கொன்று கூட பிறப்பென்று பாடும் குரல் கேட்குது. தங்கைக்காக படத்துல 71ல வந்த படம் இது. சுசீலா அம்மா குரல்ல. இதுல வந்து சிவாஜி கணேசன் அண்ணனாகவும் லக்ஷ்மி அவர்கள் தங்கையாகவும் நடிச்சிருப்பாங்க. அதுதான் அந்த பாடல். அந்த ஸ்கிரீன்ஷாட் போட்டது. நீங்க ரெண்டு க்ளூக்கு அப்புறம் இந்த ரெண்டாவது க்ளூக்கு அப்புறம் சொன்னதால உங்களுக்கு 500 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த 300 பாயிண்ட்ஸ் பிளஸ் இன்னொரு 200 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. ஸோ பியூட்டிஃபுல். யூ ஆர் ரேசிங் அஹெட். வெல் டன். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் பத்மினி. I'll go with Emotion 300. Emotion 300. ஓகே. இதுவும் ஒரு கலக்கல் பாட்டு. இரண்டு பாடல்களுடைய கலப்படம். நீங்க ரெண்டையும் ஐடென்டிஃபை பண்ணணும். உங்களுக்கான க்ளூ தான். தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான், தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான், என்ன தவறு செய்தேன் அதுதான் எனக்கும் புரியவில்லை, கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான், கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான், வந்து பிறந்து விட்டேன் ஆனால் வாழ தெரியவில்லை, கண்ணன் வந்தான் மாய கண்ணன் வந்தான், அருகில் இருந்து சொல்லி கொடுத்தால் உலகம் தெரியாதா அம்மா. தெரிஞ்சுதா ரெண்டு பாட்டம்? ஒன்று ரொம்ப ஈஸி. அருகில் இருந்து சொல்லி கொடுத்தால் உலகம் தெரியாதா. சிவாஜி வழுதெழுது பாடுவாரே ஜன்னல்குள்ள இருந்து. உங்களுக்கு பாட்டு தெரிஞ்சு போச்சு. பாட்டு தெரிஞ்ச பாட்டுதான். அருகில் இருந்து. இந்த பாட்டும் தெரியும். தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான். அந்த பாட்டோட கண்ணன் வந்தான் அங்கே கண்
வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். எஸ், அது கரெக்ட். ராமு படத்துல இது வந்த வந்து போகாதே போகாதுன்னு பாடுவார். அருகில் இருந்து சொல்லி கொடுத்தால் உலகம் தெரியாதா அம்மா. ஜெயலலிதாவும் சிவாஜியும் அதெல்லாம் ஞாபகம் வருது. உங்களுக்கு பாட்டு உங்க கண்ணுல இருக்கு, வார்த்தைகள் ஒன்றும் வரல. ஆமா. உங்களுக்கு நேரமாகி கொண்டிருக்கிறது. இதுல மற்றவங்களுக்கு பாயிண்ட் கிடையாது. பட் இது 4th ரவுண்டுங்கிறதால கவுண்டர் கிளாக் வைஸ் பாஸ். ரவிச்சந்திரன் சார் தெரியுமா கேட்கலாம். உங்களுக்கு தெரியுமா சார் திடீர்னு பாடு? நான் அப்பவே சொல்லலான்னு பார்த்தேன், நீங்க உடனே நான் உன்னை அழைக்கவில்லைங்க. நான் உன்னை அழைக்கவில்லை. கரெக்ட். நல்ல ஜோக் படிச்ச டைமிங் ஜோக் ஒன்று அடிச்சா பாருங்க. எஸ் எஸ், பாயிண்ட்ஸ் இல்லை, பட் வெல் ஐடென்டிஃபைட் சார். கரெக்டா சொல்லிட்டீங்க. நான் உன்னை அழைக்கவில்லை, உயிரை அழைக்கிறேன். அதான் அந்த பாடல் எங்கிருந்தோ வந்தால் படத்துல வந்த பாடல் அது. சொன்ன மாதிரி ஜெயலலிதா போயிட்டு இருப்பாங்க, ஜன்னல் வழியா பார்த்துட்டு சிவாஜி அழுதுட்டே பாடுவார். அதுதான் அந்த டிஎம்எஸ் அவர்கள் குரல்ல வந்தது. இன்னொன்னு நீங்க சொல்லிட்டீங்க, கண்ணன் வந்தால் அங்கே கண்ணன் வந்து ராமு படத்துல டிஎம்எஸ் அண்ட் சீர்காழி கோவிந்தராஜ் அவங்க 2 பேர் குரல்ல வந்தது. சரி, அடுத்த கேள்வி இஸ் ஃபார் பிரசாத். உங்க கேள்வி நீங்க எடுத்து. ரெக்ரியேஷன் 200. ரெக்ரியேஷன் 200 இஸ் ஓகே. இது ஒரு புது ரூபத்துல எப்பவும் கொடுக்குற கேள்விதான். 4 things 1 word. நான் உங்களுக்கு வந்து 4 படங்கள் திரையில தோன்றும். அந்த 4 படங்களுக்கும் பொருந்துற மாதிரி ஒரு சொல், அந்த சொல்ல ஆரம்பிக்கிற வார்த்தையை நீங்க பாடணும். ஓகேவா? கஷ்டம் மாதிரி இருக்கு இப்ப கேட்டானா, கஷ்டமா இல்லை. நான் இப்ப படத்தை உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் உங்களுக்கான 4 படங்கள். உங்களுக்கு கஷ்டம் இல்ல. இந்த 4 படத்துக்கு பொதுவான வார்த்தை என்ன அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. அதுல ஆரம்பிக்கிற பாட்டு ஒண்ணு பாடணும். இந்த படங்கள்ல என்ன இருக்குன்னு தெரியறதா? என்ன இருக்கு சொல்லுங்க. சப்பாத்தி, பூரி. பூரியில என்ன சார்? சப்பாத்தி, புரோட்டா. சரி, அதுக்கு வேற ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? சரிங்க, சப்பாத்தி சொல்லிட்டீங்களா, அது போறோம். சப்பாத்தில ஆரம்பிக்கிற ஒரு பாட்டை பாடுங்க. சப்பாத்தில ஆரம்பிக்கிற பாட்டு ஒரு காமெடி சாங். ஆனா அதுல ஒரு பெரிய தத்துவத்தை சொல்லியிருந்தாரு கண்ணதாசன் அவர்கள். நேரமாகி கொண்டிருக்கிறது. தெரியலையே. தெரியல, உங்களுக்கு தெரியல. பாசிங் இட் பாசஸ் டு பத்மினி. பத்மினி உங்களுக்கு தெரியுமா சப்பாத்தில ஆரம்பிக்கிற பாட்டு? இல்ல, சப்பாத்தி கஞ்சி பத்தி பாட்டு கேட்டிருக்கேன். ரவிச்சந்திரன் சார் உங்களுக்கு தெரியுமா? சப்பாத்தி சப்பாத்தி தான், ரொட்டி ரொட்டி தான். நவாப் நாற்காலி. எஸ், நவாப் நாற்காலி படத்துல வந்த சப்பாத்தி சப்பாத்தி தான், ரொட்டி ரொட்டி தான், அவனுக்கும் அவளுக்கும் வருவது காதல், ஆனாலும் அவள் அவளேதான். இந்த பாட்டுல அடுத்த வரி கூட ரொம்ப இதோட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தோசை அரிசியும் உளுந்தும் சேர்ந்து செய்வது தோசை தான், அரிசி தான் உளுந்து உளுந்துதான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கேட்கும் போது என்ன இது வார்த்தைகள்னு தோணும். ஆனா யோசிச்சு பாருங்க, நிறைய ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கு காரணமே அவங்களோட சுயத்தை மாத்திக்கிறாங்க. ஒரு திருமணமான கணவனோ மனைவியோ அவங்களா இருந்தா தான் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நல்லது. அவங்க வந்து இன்னொருத்தருக்காக தங்களுடைய மனசை மாத்திக்கிட்டு அவங்களோட பிஹேவியரை மாத்திக்கிட்டாங்கன்னா கொஞ்ச நாள்ல சண்டை வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு பெரிய தத்துவத்தை இந்த பாட்டுல சொல்லியிருக்காரு கண்ணதாசன். அப்படின்னா அர்த்தத்துல எழுதினாரோ. நாகேஷும் ரமா பிரபாவும் பாடியிருப்பாங்க. ஆமா, அவங்க வந்து ஏதோ வசனம் பேசுற மாதிரி ஒரு, அது பேசினது எல்லாரும் அஞ்சலி, ராகேஷ்க்கு பாடினது ஏஎல் ராகவன். ஸோ இந்த பாடல் கரெக்டா சொல்லிட்டீங்க. ஒரு ரேர் சாங் தான் ரவிச்சந்திரன் சார், நீங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. சூப்பர். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் உங்களுக்கான கேள்வி தான் இது, நீங்க எடுக்கலாம். ரெக்ரியேஷன் 300. ரெக்ரியேஷன் 300 இஸ் ட்ரிவியா. ஸோ ஒரு பாடலை பத்தியான சில தகவல்கள் நான் சொல்றேன், அதுல இருந்து அந்த பாட்டை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். கவியரசர் மிக அழகாக ஸ்லேடையை கையாண்ட பாடல் இது. பாடும் கதாபாத்திரம் கிட்டார் வாசிப்பதால் கிட்டார் என்று முடியுமாறு சரணவர்களை எழுதியிருப்பார். அந்த பக்கம் வாழ்ந்தது ரோமியோ, இந்த பக்கம் வாழ்ந்தான் சாமியா.
நான் கேள்வியை சொல்லி ஒரு ஆன்சர் சொல்லிட்டாரு. சரி, எனிவே நம்ம ஆடியன்ஸ்க்காக நான் சொல்றேன். இனி உன்னை யார் உன் இளமையை பார்த்தவர் உறங்கிடார் அப்படிங்கிறது அந்த வரிகள்ல வரும். இதை பாடினது வந்து டி.எஸ். பாலையா அவர்களுடைய மூத்த மகன் சாய்பாபா அப்படிங்கிற எம்.எஸ். விஸ்வநாதன் ட்ரூப்ல இருந்தார். நிறைய பாடல் பாடி, எஸ்பெஷலி நாகேஷ் நிறைய பாடல் பாடியிருக்காரு. இந்த பாடல் வந்து இரவில் பாடும் பாடல் தான் நீலாம்பரி ராகத்தை கையாண்டார் மெல்லிசை மன்னர். இதுதான் க்ளூ. அவர் முன்னாடியே பாட்டு சொல்லிட்டாரு. அந்த பக்கம் வாழ்ந்தவன் ரோமியோ, அதான் அந்த பாடல். அதுல இந்த வரிகள் ரொம்ப நல்லா இருக்கும். இனி உன்னை யாரும் நெருங்கிடார், உன் இளமையை பார்த்தவர் உறங்கிடார், மைகிட்டார், உன்மேலானை மைகிட்டார், மைகிட்டார், ஓடிவா. அதான் அந்த நீலாம்பரி டச் அழகா. அதான் அந்த பாடல் நாகேஷ் அவர்கள் பாடுற மாதிரி வந்திருக்கும். நல்ல ஃபுல் படம், சிரிப்பு படம் இது. சாய்பாபா அவர்கள் குரல்ல வந்த பாடல். ஸோ ரவிச்சந்திரன் சார், எக்ஸலண்ட், யூ கிராக் தட் ஆல்சோ. யூ ரியலி ரேஸ்ட் அஹெட் ஆஃப் அதர்ஸ். அடுத்த கேள்வி இஸ் ஃபார் பத்மினி. உங்க கேள்வி நீங்க. ரெக்ரியேஷன் 100. கிரியேஷன் 100 இது மல்டிபிள் சாய்ஸ். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு பிக்சர் காட்டுறேன். அது எந்த பாடலோடைய ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் சொல்லணும். உங்களுக்கு சாய்ஸாக 4 பாட்டு கொடுக்குறேன். அதில் நீங்கள் கரெக்ட் பாட்டை சொன்னால் போகிறோம். உங்களுக்கான பிக்சர் இதுதான், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஆச்சா, உங்களுக்கான சாய்ஸஸ் என்னங்கிறதும் சொல்கிறேன். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதா, அல்லது மலரின்ற முகம் ஒன்று சிரிக்கட்டும் அந்த பாடலா, அல்லது கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம் அந்த பாடலா, அல்லது பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் உள்ளங்களே அந்த பாட்டா? இந்த 4 பாட்டுல இது எந்த பாடல் உள்ள? அதோ அந்த பறவை போல. ஷுவரா? ஃப்ரீஸ் பண்ணலாமா? நீங்க இப்படி கேட்டோன்னு டவுட்டா இருக்கு. இல்ல, அதுவும் அந்த பறவை போலதான் இருக்கு. பூமியில் இருப்பது இல்ல, அதுவும் அந்த பறவை. சரி, இல்ல இதுல பாஸ் கிடையாது. பட் நீங்க சொன்ன ஆன்சர் தவறு. அது கன்ஃபியூஸ் ஆகும் தான் நான் பாட்டை வச்சிருக்கேன். அதுல வந்து பைரட் காஸ்டியூம்ல இருப்பாங்க. கிட்டத்தட்ட இது பாக்குற மாதிரி இருக்கு. ஆனா பின்னாடி பலூன் தெரியறது பாருங்க. அதான் எனக்கு பூமியில் இருப்பதும் கொஞ்சம் டவுட்டா இருந்தது. எஸ், இது வந்து பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் உள்ளங்களே அந்த பாடல் தான். அதுலயே கப்பல்ல இப்படி பிடிச்சிட்டு இருப்பாரு, இதுல அந்த பலூனை பிடிச்சிட்டு இருக்காரு. அந்த கன்ஃபியூஷன் தான். எஸ் எஸ். ஆனா இது நீங்க யோசிக்கணும். ரெக்ரியேஷன் சொன்னேன் நானு, காமெடி சாங்ஸ். அதுவும் அந்த பறவை போல காமெடி சாங் இல்லையே. அது வாத்தியாரோட பாட்டாச்சு. அதுல நானு எம்ஜிஆர் போட்டோ தானே போட்டிருக்கணும், நாகேஷ் போட்டோ போட்டேன் இல்ல. அது க்ளூ இருந்தது, பட் மிஸ்லீட் ஆயிட்டீங்க. பேட் டே ஐ திங்க். இட்ஸ் ஓகே. இதுல வந்து குட் பேடே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன். அண்ட் இந்த பாடல் தான் இருக்கும் இடம் எதுவோ டாச்சு டாச்சு கோரஸ் பாடும் சாந்தி நிலையம் படத்துல வந்த பாடல் இது. விஸ்வநாதன் அவர்கள் இசையில கண்ணதாசன் வரிகள்ல டிஎம்எஸ் அவர்கள் பாடிய பாடல். இது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இல்லை அண்ட் பாஸும் கிடையாது இந்த பாடல்ல, இந்த கேள்வியில. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் பிரசாத். உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம் சார். ஆக்குபேஷன் 200. ஆக்குபேஷன் 200 முதல் வரி என்ன? ஸோ பாடல் வரி நான் கொடுத்துருக்கேன், நீங்க முதல் வரியை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான பாடல் இதுதான். தினம் தினம் இரவினில் தூங்கிவிட்டு திருடரை திருடு கொண்டோட விட்டு அகப்பட்ட மனுஷனை பிடிக்கிற வேலைக்கு ஆர்ப்பாட்டம் என்ன ராஜா? ரவிச்சந்திர சார் சிரிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு பாட்டு தெரியும் நினைக்கிறேன். நீங்க விட்டீங்கன்னா அவர் ரெடியா இருக்காரு சொல்றதுக்கு. அவர் தரவா இருக்காரு எல்லாத்துலயும். இது வந்து அந்த வேலை செய்யறவன சீண்டி பாடுற மாதிரியான பாடல். போலீஸா? திருடரை தடுக்க வேண்டிய வேலை வேற யாருக்கு இருக்கு? போலீஸ் தவிர வேற யாருக்கு இருக்கு? காவல்காரன், வாட்ச்மேன். வாட்ச்மேன் பத்தி என்ன பாட்டு இருக்கு? அடங்குபுராணி சத்தியமான. இல்ல இல்ல, அது சீண்டி பாடுற மாதிரி பாட்டுன்னு சொன்னேன். இல்ல இல்ல, உங்களுக்கு நான் பாஸ் பண்ணிடுறேன். பத்மினி உங்களுக்கு தெரியுமா? இல்ல. ஓகே, ரவிச்சந்திரன் சார் சொல்லிடுங்க. நீங்க அப்போலேயும் துடிச்சிட்டு இருக்கீங்க, ஆன்சர் சொல்லுங்க. ஜாவ் ரஜாவ் இந்த கேட்டுக்கு நீ ராஜா,
ஜாவ் ரஜாவ் அந்த வீட்டுக்கு நான் ராஜா, தினம் தினம் இரவில் தூங்கி விட்டு திருடனை தேடி கொண்டோட விட்டு அகப்பட்ட மனுஷனை பிடிக்கிற வேலைக்கு ஆர்ப்பாட்டம் என்ன ராஜா. சூப்பர். குமரி பெண் தெரியுதா சார்? இப்ப கேட்டிருக்கீங்களா அந்த பாடல் பிரசாத் சார்? கேட்டிருக்கேன். அது டக்குனு ஸ்ட்ரைக் ஆகல, அவ்வளவுதான். எஸ், ரவிச்சந்திரன் அவர்கள் பாடுவாரு. இந்த வாட்ச்மேரை புடிச்சு அவனை சதாய்ச்சிட்டு பாடுவாரு குமரி பெண் படத்துல. இந்த படத்துல எல்லா பாட்டுமே டீஸ் பண்ற பாட்டு தான். யாராவது யாரையா டீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. டிபிஎஸ் அவர்கள் குரல்ல வந்த பாடல் இது. ஸோ எஸ் ரவிச்சந்திரன் சார், மோர் பாயிண்ட்ஸ் ஃபார் யூ. அண்ட் அடுத்த கேள்வி உங்களுக்கான கேள்வி தான். நீங்க அந்த கேள்வி எடுக்கலாம், உங்க கேள்வியை சூஸ் பண்ணலாம். ஆக்குபேஷன் 300. ஆக்குபேஷன் 300. ஸோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் நான் இப்போ தரேன். நீங்கள் அதில் இருந்து பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வரிகள் இதுதான். கொடுப்பது தான் அவன் வேலை, வேண்டியவுடன் கொடுப்பது அவன் லீலை, மனிதம் வாழ உரைத்தான் கீதை, தெய்வத்தின் மகம் போதும் பாதை. இது எந்த பாடல்? கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா. கரெக்டான பதில் எஸ். தெய்வ மகன் படத்துல வந்த பாடல். டிஎம்எஸ் அவர்கள் குரலில் ஒலித்த கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா. 1969 வந்த படம் இது. எக்ஸலென்ட். another 300 points for you. Thank you sir. And பத்மினி, உங்களுடைய கடைசி கேள்வி நீங்க எடுக்கலாம். ரிலேஷன் 100. முதல் வரி என்ன? ஒரு அன்னை தந்தது, ஒன்று காவல் கொண்டது, ஒன்று கண் வளர்ந்தது. இது கொஞ்சம் சோகமான பாடல். சோகமான தொனியில இருக்கும். எல்லா பாட்டும் இங்க வந்து அடைச்சிட்டு இருக்கு. இல்ல, உங்களுக்கு நேரம் ஆகிவிட்டது. பாசிங் இட் டு கவுண்டர் கிளாக் வைஸ்னா ரவிச்சந்திரன். தெரியுமா சார்? ஒரு மரத்தில் குடியிருக்கும் பறவை ஒன்று அன்னை தந்தது, ஒன்று காவல் கொண்டது, கண் வளர்ந்தது. எஸ் எஸ். ஒரு எங்க பாப்பா படத்துல வந்த பாடல். 1966 வந்த படம் இது. கவியரசர் வரிகள்ல, மன்னருடைய இசையில, டிஎம்எஸும் எம்எஸ் ராஜேஸ்வரி. நல்ல அழகான பாடல் சார். ரவிச்சந்திரன் நடித்த பாடல் தான். ரவிச்சந்திரன் அவர்களே சொல்லிட்டாரு கரெக்டா, சூப்பரா. சோ அடுத்த கேள்வி இஸ் ஃபார் பிரசாத். நீங்க சொல்லுங்க. அஃபெக்ஷன் 100. பிக்சர் பசில். சோ பாடல் வரிகளுக்கான பிக்சர் க்ளூ உங்களுக்கு. ஒரு டுவெட் சாங். அதுல என்ன படம் இருக்குன்னு பார்த்துட்டு you can put together the words. என்ன இருக்கு? முதல் பிக்சர் என்ன? மாவிலை தோரணம். அடுத்தது என்ன இருக்கு? ரோடு மாதிரி இருக்கு. ரோடு. அது தமிழ் என்ன பேரு? சாலை. இன்னொன்னு சாலை. சரி, அதோட அடுத்ததுக்கு வாங்க. அது என்னது இருக்கு அடுத்ததெல்லாம்? ஒரு 3 இருக்கே, அது என்னது? அது மங்களவாத்தியம். அது என்ன சார்? என்ன வாத்தியம்? மத்தளம், மேளம், மிருதங்கம். மேளம் சொன்னீங்க, கரெக்ட். அப்புறம் அடுத்தது என்ன இருக்கு? கல்யாணி, மோனம், கீரவாணி, இந்தோட, ஆபேரி, இதெல்லாம் என்னது? ராகம். ஓகே. இப்ப எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். மாவிலை தோரண மான் தோரண வீதியில் மேளங்கள் ராகம், மாப்பிள்ளை பெண்ணுக்கு ஏன் இந்த வேகம். பாட்டும் பரதமும் படத்துல வந்தது. 75 வந்த படம். ஜெயலலிதா நடிச்சிருப்பாங்க. டிஎம்எஸ் டுவெட் தான் இதுவும். ஸோ ஓகே, ஃபைனலி நீங்க கிராக் பண்ணிட்டீங்க பிரசாத். 100 more points for you. And லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் ரவிச்சந்திரன் சார். இந்த கேள்வி உங்களுக்கு நானே ரிவீல் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு பிக்சர் பசில் அகேன். ஸோ உங்களுக்கான பசில் இதுதான்.
இது கொஞ்சம் ட்ரிக்கி தான். நீங்கள் அந்த அந்த என்ன ஆக்குபேஷன் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா பாட்டு சொல்லிடுவீங்க ஈஸியாக. ஒரு மனதை ஒருவரையும். எஸ், அதுதான். பாடுங்க. கௌரி கல்யாணம். பாடி ஒரு மனதை ஒருவரையும் உதவும் சேவை இது, வாழ்வில் இணைக்கும் பாதை இது. சூப்பர். படத்துல வந்த பாடல் டிஎம்எஸ் அவர்கள் குரல்ல, மெல்லிசை மன்னர் இசையில, கண்ணதாசன் அவருடைய வரிகள்ல போஸ்ட் சர்வீஸை பத்தி. ஸோ எஸ், சூப்பர். 100 more points for you to close இது. இந்த பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம் நாம. பத்மினி with 100 points, பிரசாத் with 800 and ரவி சார் with 2300 points. எக்ஸலண்ட் ஷோயிங். அண்ட் ஒருத்தர் ரொம்ப அழகா நிறைய பாடல் எல்லாத்தையுமே கிராக் பண்ணி எல்லாருக்குமே சந்தோஷம். ஆனால் பங்கெடுத்து கொண்டவங்களுக்கு பாயிண்ட் வரலைங்கிறத விட பாட்டை கண்டுபிடிச்சோமே அப்படிங்கிற சந்தோஷம் தான். ஸோ அதுதான் இந்த கேமோடைய தனிச்சிறப்பு. ஹோப் யூ ஆல்சோ ஆல் ஹேட் ஃபன். அண்ட் அடுத்த வாரம் ரேர் ஜெம்ஸ் ஆஃப் ராஜா இளையராஜா அவர்களுடைய அரிய பாடல்கள் 81லேருந்து 85க்குள்ள வந்த பாடல்களை நம்ம பார்க்கலாம். So I'll see you again in another episode of என்ன பாட்டு பாட. Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye bye.